வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பேச போறோம். ஒரு பக்கம் அறிவியல் பேசுற அணு, ரொம்ப ரொம்ப சின்னது. இன்னொரு பக்கம் ஆன்மீகம் பேசுற இறைவன், பிரம்மாண்டமான ஒரு உணர்வு. இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும்னு சுவாமிஜி சொல்றாரு. வாங்க, அவரோட பார்வையில அறிவியலும் ஆன்மீகமும் எப்படி ஒரே புள்ளியில சந்திக்குதுன்னு நாமளும் சேர்ந்து ஆராயலாம். சரி, நம்மளோட இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல கடவுளை ஏன் பார்க்க முடியலங்கிற பொதுவான ஒரு சிக்கலை பத்தி பேசுவோம். அப்புறமா ஒரு சாதாரண ஆப்பிள் பழத்தை வச்சு பொருட்களோட உண்மையான தன்மை என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அணுல இருந்து ஆற்றல் அலை வரைக்கும் போய் எல்லாத்துக்கும் மூலம் எதுன்னு கண்டுபிடிப்போம். கடைசியா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் தெய்வீகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க, முதல் கட்டத்துக்கு போலாம். ஆன்மீக பயணத்துல நிறைய பேரு சந்திக்கிற ஒரு முக்கியமான சவால் தான் இது. சுவாமிஜி கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனை கடவுள்கிட்ட இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு. அதாவது நம்ம என்ன தேடுறோம், எப்படிப்பட்ட ஒரு உருவத்தை எதிர்பார்க்கறோம் அன்றதுதான் அசல் பிரச்சனை. நாம எதிர்பார்ப்புகளே ஒரு பெரிய தடையா நிக்குது. அவர் என்ன தெளிவா விளக்குறார்னா, நாம கடவுள்னா இப்படிதான் இருப்பாரு, அவருக்கு கண்ணு, காது, கை, கால் எல்லாம் இருக்கும்னு ஒரு மனித உருவத்தை மனசுல வச்சுக்கிட்டு தேடுற வரைக்கும் உண்மையான இறைவனை பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த தெய்வீக இருப்பு நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருள்ல, ஒவ்வொரு அணுவுல நிறைஞ்சிருக்கு. நாம அதை தவற விட்டுருவோம்னு சொல்றாரு. அப்போ சரி, அந்த உருவங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய பாக்குறதுக்கு என்ன வழி? சுவாமிஜி ரொம்ப எளிமையா நம்ம அன்றாடம் பாக்குற ஒரு பொருளையே ஆழமா கவனிக்க சொல்றாரு. வாங்க, ஒரு ஆப்பிள் மூலமா இந்த பிரபஞ்ச ரகசியத்தை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாப்போம். இப்போ இந்த ஆப்பிளையே எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப திடமா, முழுமையா இருக்கு. நம்மால இத தொட முடியும், பார்க்க முடியும். நம்மளோட புலன்களுக்கு இது ஒரு முழுமையான பொருள். ஆனா இதுதான் இதோட உண்மையான தன்மையா? இல்ல. இது நம்மளோட ஆய்வுக்கான ஒரு அருமையான தொடக்க புள்ளி. இதே ஆப்பிள அறிவியல் பார்வையில பார்த்தா அது என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான அணுக்களோட ஒரு கூட்டம். அவ்வளவுதான். இது ஒரு நிரந்தரமான பொருள் கிடையாது. இந்த அணுக்கள் எல்லாம் தற்காலிகமா ஒன்னு சேர்ந்து ஆப்பிள்ங்கிற வடிவத்துல இருக்கு. இதே அணுக்கள் பிரிஞ்சு போயிருச்சுன்னா ஆப்பிள்னு ஒரு பொருளே அங்க இருக்காது. இது ஏதோ வெறும் தத்துவம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல், அதாவது குவாண்டம் இயற்பியல் கூட இதத்தான் சொல்லுது. நாம திடப்பொருள்கள்னு நினைக்கிற எல்லாமே அடிப்படையில ஆற்றல் அலைகளோட ஒரு தொகுப்புதான்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, சுவாமிஜியோட கருத்து அறிவியலோட எவ்ளோ ஆச்சரியமா பொருந்தி போகுதுன்னு. இது நம்மள இயல்பாவே அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. ஆப்பிள்ல இருந்து நட்சத்திரம் வரைக்கும் எல்லாமே அணுக்களால் ஆனதுன்னா, அப்போ அந்த அணுனா என்ன? அதுதான் கடைசி பொருளா? இல்ல, அணுவும் அதுக்குள்ள இன்னும் சின்ன சின்ன துகள்களால ஆனதுதான்னு சுவாமிஜி சொல்றாரு. அந்த அடிப்படை துகள்களை தான் அவர் விண்ணுன்னு குறிப்பிடுறாரு. இந்த விண் தான் பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் எல்லா ஆற்றலுக்கும் மூலக்கூறு. இப்போ இந்த ஆற்றல் எங்கிருந்து வருதுன்னு சுவாமிஜி ரொம்ப அழகா விளக்குறாரு. ரெண்டே நிலைதான். ஒன்னு மெய், இது எதுவுமே செய்யாம அசைவில்லாம நிலையா இருக்கிற தூய யதார்த்தம். இன்னொன்னு விண், இது அதே யதார்த்தத்தோட இயக்க நிலை, அதாவது ஆற்றல் வடிவம். இந்த உவமைய பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு. கடல்ல இருந்து வர்ற அலை கடலை விட வேறையா? இல்லையே. அலங்கிறது கடலோட ஒரு அசைவுதான். அலைய நிறுத்துனா அது திரும்பவும் கடல்தான். அதே மாதிரிதான் விண்ணுங்கிற ஆற்றல் துகள் மெய்யுங்கிற மூலத்தில இருந்து வர ஒரு அசைவுதான். ரெண்டும் ஒண்ணுதான். சரி, துகள் எல்லாமே அலை மாதிரிதான் அப்படின்னா அந்த அலைகளுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற கடல் எது? எல்லா பொருளுக்கும் எல்லா ஆற்றலுக்கும் மூல காரணம் எது? அந்த மூல சக்திய நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த மூலத்தை தான் சுவாமிஜி சுத்த வெளின்னு சொல்றாரு. இது அசைவில்லாத நிலையான ஒரு தலம். இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிரப்பியிருக்கிறது இந்த சுத்த வெளிதான். இததான் நாம தெய்வம், கடவுள், பிரம்மம்னு பல பேர்ல சொல்றோம். இன்னும் ஆழமா சொல்லணும்னா, அந்த நிலையான சுத்த வெளிய சிவம்னு சொல்லலாம். அதிலிருந்து வர இயக்க ஆற்றல சக்தின்னு சொல்லலாம். இந்த சிவமும் சக்தியும் சேரும்போது ஒரு பிரபஞ்ச காந்த சக்தி உருவாகுது. இது வெறும் கற்பனை இல்ல, நம்மளோட எல்லா புலன் அனுபவங்களுக்கும் காரணமே இந்த காந்த சக்தி தான். ஆமாங்க, இந்த ஒரே ஒரு பிரபஞ்ச சக்தி தான் நமக்கு அழுத்தமா, அதாவது தொடு உணர்வா தெரியுது. அதுவே ஒலியா கேக்குது, ஒலியா தெரியுது, சுவையா மணமா மாறுது. சுருக்கமா சொல்லப்போனா, நம்மளோட ஐம்புலன்களால நாம உணர்ற இந்த முழு உலகமுமே அந்த தெய்வீக சக்தியோட நேரடியான வெளிப்பாடுதான். ரொம்ப அருமை. ஆனா இந்த தத்துவத்தை எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி உணர்றது? அதுக்கு ஒரு நடைமுறை வழி இருக்கா? இருக்கு. வாங்க,
அதையும் இப்ப பாப்போம். சுவாமிஜி இத கர்மயோகம் மூலமா விளக்குறாரு. கர்மயோகம்னா நல்லது செஞ்சா புண்ணியம், கெட்டது செஞ்சா பாவம்ங்கிற கணக்கில்ல. இது ஒரு நேரடியான அறிவியல் மாதிரி. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டுங்கிற மாதிரி இது ஒரு காரணம் மற்றும் விளைவு தத்துவம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் நாம முன்னாடி பேசினமே அந்த பிரபஞ்ச காந்த சக்திய தூண்டுது. நீங்க எப்படிப்பட்ட செயலை செய்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த சக்தி ஒரு சரியான விளைவா உங்களுக்கு பதில் கொடுக்குது. அப்போ நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க செஞ்ச ஒரு செயலோட விளைவு அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். அது வேற எதுவுமே இல்ல, அந்த தெய்வீக சக்தியோட நேரடியான வெளிப்பாடு. ஒரு விதத்துல கடவுள் உங்களுக்கு ஒரு உருவத்துல காட்சி அளிக்கிறாரு. நீங்க ஒவ்வொரு நொடியும் அந்த பிரபஞ்ச சக்தியோட உரையாடிட்டு தான் இருக்கீங்க. இந்த கண்ணோட்டம் நம்ம வாழ்க்கையவே மாத்திடும் இல்லையா? நம்மளோட ஒவ்வொரு தீர்வும், அதோட ஒவ்வொரு விளைவும் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை சக்தியோட நம்ம நேரடியா சந்திக்கிற ஒரு தருணமா மாறுது. இப்போ இந்த சக்தி வாய்ந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறேன். ஒவ்வொரு விளைவும் தெய்வீகத்தோட ஒரு தரிசனம்னா உங்களுடைய அடுத்த செயல் எதை வெளிப்படுத்த போகுது? யோசிச்சு பாருங்க.